யா நம்ம வந்து பேர்ன் அவுட் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா. பேர்ன் அவுட் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த வேலையே பிடிக்கலை, நான் இந்த வேலையை விட்டு வெளியே போயிடலாமான்னு இருக்கேன், ரொம்ப எப்போ பார்த்தாலும் அந்த வேலையை பற்றி குறை பேசிக்கிட்டே இருப்பாங்க. பேசும்போதுலாம் எனக்கு இந்த வேலை பிடிக்கல, ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா 2 வகையான ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஒன்று வந்து பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ், இல்லை நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ். ஒரு லிமிட் வரைக்கும் ஸ்ட்ரெஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லது. அதாவது ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணுறோம்னா அது ஒரு வகையான ஸ்ட்ரெஸ் தான். இன்றைக்கி நான் வந்து ஒரு 5000 ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு ஒரு டார்கெட் வைக்கிறது ஒரு ஸ்ட்ரெஸ் தான். உங்களால் 3000 நீங்கள் இவ்வளோ நாள் ஏர்ன் பண்ணிங்கன்னா இன்றைக்கி ஒரு 5000க்கு ட்ரை பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ். இதை வந்து யூ ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே நீங்கள் 3000 ஏர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த இடத்துல 1 lakh டார்கெட் வைக்கிறீங்க, இன்றைக்கி ஒரே நாளில் 1 lakh எடுக்கணும், இதுதான் பயங்கரமான ஸ்ட்ரெஸ். இது உங்கள் கெப்பாபிலிட்டிக்கு மேலே போகுது இல்லையா. ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரெஸ் வந்து டிஸ்ட்ரெஸ் அப்படின்வாங்க. இதுதான் என்ன ஆகும்னா நாள்பட உங்களுக்கு பேர்ன் அவுட்டாக மாறும். இப்போலாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க 30 இயர்ஸ்க்குள்ளே வீடு கட்டிடணும். ஸோ வாட், 30 இயர்ஸில் கட்டலான்னா என்ன ஆகும்? முடிஞ்சால் கட்டலாம், முடியலனா அப்புறமா கூட கட்டலாம். இட் கேன் டேக் டைம். நம்ம வந்து நம்ம பவுண்ட்ரிஸை தாண்டி, நம்மளுடைய கெப்பாசிட்டியை தாண்டி நம்மகிட்ட ஒரு டார்கெட் செட் பண்ணி அதுக்கு நேராக பார்த்து ஓடிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த டைமில் என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் ரெஸ்ட்டை பற்றி நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்க, உங்கள் மென்டல் ஹெல்த் பற்றி யோசிக்க மாட்டீங்க, உங்கள் எமோஷனல் கனெக்ஷன் பற்றி யோசிக்க மாட்டீங்க, உங்கள் ஃபிசிக்கல் கனெக்ஷன் பற்றியும் யோசிக்க மாட்டீங்க இல்லையா. ஸோ இதுதான் என்ன ஆகும் அப்படின்னா ஃபைனலாக பேர்ன் அவுட்டில் கொண்டு விட்டுரும். உங்களுக்கு அந்த வேலை இவ்வளோ நாள் விரும்பி பண்ண வேலை அன்றைக்கி ஒரு நாள் பிடிக்காமலே போயிடும். அண்ட் தென் உங்களுக்கு அந்த ப்ராப்பரான அப்ரிஷியேஷன் கிடைக்காம இருக்கிறது. ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருப்பீங்க, பட் அதுக்கேற்ற அப்ரிஷியேஷன் அந்த வேலையில் கிடைக்காம இருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான காரணங்கள்னால உங்களுக்கு ஒரு வேலை மேலே ஈடுபாடு இல்லாமல் போகுது. அதுதான் ஒர்க் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஒன்று நம்ம கெப்பாசிட்டிக்கு மேலேயான டார்கெட்ஸை வைக்கிறது, இன்னொன்று நமக்கு ஏற்ற மாதிரியான அப்ரிஷியேஷன் கிடைக்காம இருக்கிறது, ப்ராப்பர் ரெஸ்ட் டைம் உங்களுக்கான டைம் வந்து ஒதுக்காமல் இருக்கிறது. ஸோ இப்போ இதை வந்து நான் ஃபேஸ் பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா எனக்கு ரொம்ப கோபம் வரும், யாரை பார்த்தாலும் கோவப்படுவேன், நைட்டு தூங்கி எந்திரிச்சு காலையில் எந்திரிச்சு வேலைக்கு போகணும்னு நினச்சாலே ரொம்ப டென்ஷனாக இருக்கும். ஸோ ஏன் தான் நம்ம போகிறோம், எப்படியா குவிட் பண்ணிடலாம், இந்த ஃபீல்டே ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்குது. இப்படி ஒன்ஸ் நான் ரொம்ப லவ் பண்ணி பண்ண ஜாப் தான், பட் என்றைக்கு என்னோடய டார்கெட்ஸை நான் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நான் அதுலேருந்து எப்படி வெளியே வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 1 என்ன பண்ணேன் அப்படின்னா மார்னிங் எந்திரிச்ச உடனே இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பர்ஃபெக்டாக ஜேர்னல் பண்ணணும். உங்கள் கோல்ஸ் என்ன, உங்களோட எய்ம் என்ன, அதில் வந்து ரெஸ்ட்டுக்குன்னு ஒரு டைம் கண்டிப்பாகவே இருக்கணும். உங்களோட ஷெட்யூலில் ரெஸ்ட்டுக்குன்னு ஒரு டைம் இருக்கணும். மார்னிங் நான் இத்தனை மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன், இத்தனை மணி நேரம் தான் நான் வேலை செய்ய போகிறேன், இந்த டைமில் நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். ஏன்னா நிறைய டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் டைம் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கும்போது கூட அந்த ஒர்க்கை பற்றியே தான் யோசிச்சுட்டு இருப்போம் இல்லையா. நம்ம வந்து ப்ரொடக்டிவாக இல்லாமல் உட்காந்துருப்போமோ, இந்த ஒரு 5 நிமிஷம் உட்காந்ததுனால நம்மளோட டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியாமல் போயிடுமோ, அப்படியெல்லாம் நிறைய நெகட்டிவாக திங்க் பண்ணுவீங்க. ஸோ அந்த ரெஸ்ட் டைமை கூட நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ண மாட்டீங்க. ஒரு ட்ரிப்பு போனால் கூட அதில் வந்து ஹாப்பியாக போயிட்டு வந்துருக்க மாட்டீங்க. அன்றைக்கும் ஒர்க்கை பற்றி இன்றைக்கி நம்ம அங்கே இருந்திருந்தால் மேபி நம்ம இதை பண்ணியிருக்கலாமோ அப்படி தான் யோசிச்சுட்டு இருப்பீங்க இல்லையா. ஸோ இப்போ இதெல்லாம் ஓவர் கம் பண்ண நீங்கள் ப்ராப்பராக ஷெட்யூல் பண்ணுங்கள். இப்போ மார்னிங் எந்திரிச்ச உடனே இன்றைக்கி நான் நாளை இப்படி தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். அண்ட் தென் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு கோல், இன்றைக்கி நான் 3000 ஏர்ன் பண்ணணும், இன்றைக்கி நான் ஒரு 1000 ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு ஒரு கோல் செட் பண்ணுங்கள். அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுங்கள். மேபி அது மேலே கூட அச்சீவ் பண்ணிடலாம். சின்ன சின்ன விஷயத்தை கூட உங்களுக்கு நீங்களே அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் இன்றைக்கி ஒரு 500 அச்சீவ் பண்ணிவிட்டு என்னோட டார்கெட் அச்சீவ் பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களை கூட என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேவா. பெரிய டார்கெட்ஸாக வச்சு அதை அச்சீவ் பண்ண முடியாமல் போனால் உங்களுக்கு நீங்களே வந்து டிஸ்கரேஜ் பண்ண மாதிரி ஆகிடும். ஸோ என்கரேஜ் யுவர் செல்ஃப். ஓகே. அண்ட் தென் ரெஸ்ட் சொன்னாச்சு, என்கரேஜ் யுவர் செல்ஃப் சொல்லிட்டோம் இல்லையா. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட்ஸ்க்கு அப்புறம் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக கிராட்டிடியூட் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதாவது இன்றைக்கி என்ன பாசிட்டிவ்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி ஜேர்னல் பண்ணுறோம். நான் ஏன் திரும்ப ஜேர்னல் பண்ணணும்னு சொல்கிறேன்னா ஒரு சில விஷயங்களை நம்ம பாசிட்டிவாக நம்ம மைண்ட் வந்து பாசிட்டிவாக எப்போவுமே இமேஜின் பண்ணாது, நெகட்டிவாக தான் ரொம்ப இமேஜின் பண்ணும். நீங்கள் எழுதுறீங்க, பாசிட்டிவாக எழுதுறீங்க, உங்கள் பிரெயின் திங்க் பண்ணும், உங்கள் மூளை வேலை செய்யும், யுவர் தாட் ப்ராசஸ் வில் பி திங்கிங். ஓகே. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு பாசிட்டிவிட்டி நிறைய உங்கள் கண்ணுகளுக்கு தெரிய ஆரம்பிக்கும், நெகட்டிவிட்டி கொஞ்சம் கம்மியாகிடும். இது நீங்கள் ஒரு 10 days இல்லைனா 20 days கண்டினியூஸாக ஒரு நோட் போட்டு நைட்டு இன்றைக்கி எனக்கு இந்த பாசிட்டிவ், நல்ல ரெயின், நல்ல மழை பெஞ்சுது, கிளைமேட் சூப்பராக இருந்தது, சூடாக டீ குடித்தேன், அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு பேஷண்ட் என்னை அப்ரிஷியேட் பண்ணாங்க, இன்றைக்கி எங்கள் வீட்டில் நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், நாங்கள் ஒரு மூவி பார்த்தோம், இப்படி நல்ல நல்ல விஷயங்களை மட்டுமே எழுதுனீங்கன்னா நீங்கள் லைஃப்லேயும் நல்ல விஷயங்களை மட்டுமே பார்க்க ஆரம்பிப்பீங்க. அப்போ உங்களுக்கு இந்த பேர்ன் அவுட்டோட எஃபெக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாகும். ஸோ நான் மெயினாக ஃபாலோ பண்ணது என்னென்னா ப்ராப்பர் டயட் ஃபாலோ பண்ணேன், ப்ராப்பர் ஜிம் டைம், எல்லா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது
ஏதாச்சும் வாக்கிங்காக இருக்கலாம், ஸ்கிப்பிங்காக இருக்கலாம், ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்கள். பிகாஸ் அந்த டைம் உங்களுக்கான டைம் இல்லையா, அந்த டைமில் வேறு எதையும் பற்றி யோசிக்கக்கூடாது. அண்ட் தென் காலையிலேயே நான் என்னுடைய ஷெட்யூலை வந்து போட்டுருவேன். இன்றைக்கி நான் என்னென்ன பண்ண போகிறேன், இன்றைக்கி ஒரு வீடியோ போட போகிறேன், இன்றைக்கி நான் ஒரு லெசன்ஸ் ரீட் பண்ண போகிறேன், இன்றைக்கி ஒரு மோட்டிவேஷன் பார்க்க போகிறேன், அண்ட் தென் இன்றைக்கி இத்தனை கேசஸ் பார்க்கணும், இந்த டைமில் ரெஸ்ட் எடுக்கணும், எல்லாத்தையுமே ப்ராப்பராக ஷெட்யூல் பண்ணிடுங்க. ரெஸ்ட் டைமில் ரெஸ்ட் எடுங்க, அது எந்த ரெஸ்ட்டாக இருந்தால் இருக்கலாம். ஆனால் அந்த டைமில் ஒர்க்கை பற்றி யோசிக்கவே கூடாது நம்ம. அண்ட் தென் குட்டி டார்கெட்ஸ், அன்னன்னைக்கு குட்டி டார்கெட்ஸ் வச்சு நம்ம கூட கம்பேர் பண்ணிக்கணும். நேற்று டார்கெட்டை விட இன்றைக்கி கொஞ்சம் அதிகமான டார்கெட், அப்படி தான் நம்ம வந்து இல்லை என்னோட நெய்பர் நல்லா சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, நம்ம அந்த மாதிரி போகணும், அதெல்லாம் வேண்டாம். உங்களை நீங்களே கம்பேர் பண்ணிக்கோங்க இல்லையா. அவங்க வீடு வாங்கிட்டாங்க, நானும் வீடு வாங்கணும், அப்படியெல்லாம் இல்லை. நம்ம நேற்று நம்மக்கிட்ட அது இல்லை, நாளைக்கு அது இருக்கலாம். ஓகே, ஸோ அதனால் ரொம்ப அதிகமான டார்கெட் வச்சு உங்களை நீங்களே ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா, ரிசர்ச் படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான பர்சன்ஸால் ப்ரொடக்டிவிட்டி ரொம்பவே இருக்காதுங்க. ஓவர் டைம் ஒர்க் பண்ணுறதுனாலையோ இல்லை எப்பவும் ஒர்க்கை பற்றி யோசிக்கிறதுனாலையோ உங்களால் ப்ரொடக்டிவிட்டி இருக்காது. கொஞ்சம் டைம்னாலையும் அதில் ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக ஒர்க் பண்ணுறவங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி தான் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இது மேலெலாம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இந்த வேஸ்லாம் யூஸ் பண்ணி தான் நான் வந்து என்னோடய பேர்ன் அவுட்லேருந்து வெளியே வந்தேன். நீங்களும் எப்படி இந்த பேர்ன் அவுட்ஸ்லேருந்து வெளியே வந்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை